நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் போடுங்கள். இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், ஒரு குலமே வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம், ஒரு குலமே வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம், ஒரு குலமே வருக. ஒரு குலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். நமது புனித வனத்தபசி அந்தோனியார் ஆலய 72ஆம் ஆண்டு திருவிழாவின் 4ஆம் நாளாகிய இன்று திருப்பலி நிறைவேற்ற வருகை புரிந்துள்ள நமது பாசமிகு பங்குத்தந்தை அவர்களை பகுதி மக்கள் ஆலய நிர்வாகக் குழு அனைவரின் பெயராலும் மாலை வணக்கத்தோடு கரவொலி எழுப்பி இருக்கரங்கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். குத்துவிளக்கின் முதல் திரியினை ஏற்ற நமது தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சோமரசம்பேட்டையில் இருந்து வந்துள்ள திருச்சிலுவை சபையினுடைய அருள் பணியாளரும் திருச்சிலுவை மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளரும் தமிழகத்தின் வைஸ் புரோவின்சியலாக திருச்சிலுவையின் சபையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களை பங்குத்தந்தையின் பெயராலும் ஆலய நிர்வாக குழு பகுதி மக்கள் பங்கு மக்கள் அனைவரின் பெயராலும் மாலை வணக்கத்தோடு கரவொலி எழுப்பி வருக வருக என இருக்கரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். பாசமிகு அன்பு தந்தை நமது மண்ணின் மைந்தர் பிரகாஷ் சேவியர் அவர்களை மாலை வணக்கத்தோடு இருக்கரம் கூப்பி பங்கு தந்தை பகுதி மக்கள் ஆலய நிர்வாகக் குழு அனைவரின் பெயராலும் வருக வருக என இருக்கரம் கூப்பி குத்துவிளக்கின் 3ஆம் திரியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற அருளானந்தர் அன்பியத்தின் சார்பாக திருவாளர் சாமிநாதன் அவர்களை குத்துவிளக்கின் 4ஆம் திரியினை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற ஆலய நிர்வாகக் குழுவின் சார்பாக
ஆலயத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் ஜி லாசர், திருவாளர் பி மரிய ஜோசப் இருவரையும் இணைந்து குத்துவிளக்கின் 5ஆம் திரியினை ஏற்ற மாலை வணக்கத்தோடு அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்து திருப்பலி கருத்துகள் கொஞ்சம் நிறையா இருக்குது, 88 இருக்குது. கொஞ்சம் அமைதியுடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நவநாள் திருப்பலியினை ஒப்புக்கொடுக்கும் குடும்பத்தினர்: மாந்தோப்பு எஸ் சின்னப்பன் ஜூலியட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும். புதுத்தெரு ஜே ஜெரோன் பிரசாத் ஹெலன் மெர்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நடைபெறவும். தெரசா கண்ணகி செல்வராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும். பாலப்பட்டி ஜான் கென்னடி திவ்யராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும். ஃப்ளோரா டென்னிஸ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரக்குழந்தைகள் கல்வி ஞானம் அறிவியல் வளர நினைத்த காரியம் நிறைவேற. விநாயகநகர் சுந்தர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற. தீரநகர் கருமண்டபம் டேவிட் ஜெசின் விமலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் படிப்பு, மகளுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்க நினைத்த காரியம் நடைபெற. லினோ ஆண்டனி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இன்று பிறந்தநாள் கொண்டாடும் லினோ ஆண்டனி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க. பிரான்சிஸ் ஃப்ரேமா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியங்கள் நடைபெற. மோசஸ் எலிசபெத் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற. கேத்ரின் இமானுவேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வீடு கட்டி நல்ல முறையில் குடி சென்றதற்கு நன்றியாகவும் குழந்தைகள் அறிவியலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க. அந்தோணிசாமி அருள்மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலம் நினைத்த காரியம் நிறைவேற. ஜான் பால்ராஜ் ஜெனிட்டா செலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் அறிவியலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க. கருங்குளம் ஜேம்ஸ் ஜோஸ் பெர்னாண்டோ ஜோஸ்மின் சில்வியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற. தொழில் முன்னேற்றம் அடைய. ராபர்ட் செல்வம் மரிய தெரஸ் நெல்சன் குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற. சேவியர் ஆரோக்கிய மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் சுகம் தொழில் முன்னேற்றம் பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்த விளங்க. ஜோசப் ஜெரால்டு ஆரோக்கிய பபியோலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றம் அடைய உடல் சுகத்திற்காக. ஃபெலிக்ஸ் பால்ராஜ் ஆக்னஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருமண நாளில் மகிழ்வும் அருளும் பெற பேரக்குழந்தைகள் படிப்பு ஞானம் அறிவில் சிறந்து வளர. ஜான் பீட்டர் கென்னடி ஜெசி ஃப்ளாரன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றம் அடைய நினைத்த காரியங்கள் நடைபெற. செண்பகம் அப்பார்ட்மெண்ட் சர்க்குணம் ஆசிரியை குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற. செண்பகம் அப்பார்ட்மெண்ட் திருமதி ஃப்ளோமி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மரித்த வின்சன் ஆன்ம இலைப்பாட்டிற்காக. கபிரியல்புரம் ஜிஎம் செல்வராஜ் பிரேமா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பேரப்பிள்ளைகள் உடல் நலத்திற்காக. ராபர்ட் அந்தோனிராஜ் ஜூலி சகாயமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மகன் நன்றாக படிக்க நினைத்த காரியங்கள் நடைபெற. சுப்பிரமணியபுரம் சூசை ஆண்டனி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக விக்டர் சூசைராஜ் மேரி ராஜம் புனிதராணி மகன் மருமகள் மகள் மருமகன் பேரக்குழந்தைகள் உடல் நலத்திற்காக நினைத்த காரியம் நடைபெற. ஜான் ஜோசப் விமலா கிறிஸ்டி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் சுகம் நினைத்த காரியம் நிறைவேற. மாந்தோப்பு மரியதாஸ் அன்னம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றம் அடைய நினைத்த காரியங்கள் நடைபெற. புதுத்தெரு ஸ்டீஃபன் ராஜ் சகாய மரிய ஜாஸ்மினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக அரசு வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும் சுகப்பிரசவத்திற்காகவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும். புதுத்தெரு ஜி ஜோசப் லாரன்ஸ் ஸ்டெல்லாராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க. ஆரோக்கியமால் ஆண்மை இலைப்பாட்டிற்காக. ஜி செலின் மேரி பால்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றம் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்க நினைத்த காரியம் நிறைவேற. திண்டுக்கல் அருணா மேரி செபஸ்தியார் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு நல்ல வரன் தொழிலில் முன்னேற்றம் பெற நினைத்த காரியம் நிறைவேற.
திண்டுக்கல் மேரி சித்ரா தேவ மனோகர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க. ஆரோக்கிய மேரி இருதயராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நல்ல உடல் சுகம் வேண்டி. திண்டுக்கல் பழனி பைபாஸ் எம் ஜெயசீலன் கிளாடியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலம், தொழிலில் முன்னேற்றம், குடும்ப சமாதானம், நினைத்த காரியம் நிறைவேற. கென்னடி லீமா விண்ணரசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நற்சுகம் இறையாசிர் கிடைக்க. திருமதி சாந்தி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற, தொழில் முன்னேற்றமடைய. பிரான்சிஸ் சேவியர் ஜெசிந்தா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் நன்றாக படிக்க. கேகே நகர் ஜோசப் இருதயராஜ் அனிட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள் உடல் நலம், கல்வி, ஞானம், அறிவில் வளர, தொழில் முன்னேற்றமடைய, நினைத்த காரியம் நிறைவேற. ஜி லாசர் ஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலம், நினைத்த காரியம் நிறைவேற, பேரக்குழந்தைகள் உடல் சுகம், கல்வியில் சிறந்து விளங்க. ரூபினா துரைராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற, நல்ல உடல் நலனுக்காக. சாமிநாத லூர்து சேவியர் ஆரோக்கிய மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நல்ல உடல் நலன், தொழில் வளர்ச்சி, நினைத்த காரியம் நிறைவேற. மேகலத்தூர் பவுல் செலின் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக கணவருக்கு பணி ஊதிய உயர்வு, குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க, நினைத்த காரியம் நடைபெற. தெற்கு தெரு ஜோசப் வின்சி இசபெல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற. கடன் பிரச்சினை தீரா, வியாதிகள், குழந்தைகள் கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க. ஜோஸ்பின் அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற. குளத்துக்குறை தோமாஸ் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலம், நினைத்த காரியம் நிறைவேற, தொழில் முன்னேற்றமடைய. மாந்தோப்பு ஜேம்ஸ் வில்லியம் ஜெசிந்தா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க, நல்ல வரன் அமைய, உடல் நலனுக்காக தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்க. மாந்தோப்பூர் ஜான் பீட்டர் சிறிய புஷ்பம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜான் பீட்டருக்கு நல்ல உடல் சுகம், மகள் மருமகன் உடல் சுகம், பேரக்குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க. மாந்தோப்பு கென்னடி அலெக்சாண்டர் செல்வி சௌரியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜூலியட் நன்றாக படித்து முடித்தமைக்கு நன்றியாக மகள் கோர்சினி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற, தொழில் முன்னேற்றமடைய, நல்ல உடல் சுகம், நினைத்தக்கார் நிறைவேற. அந்தோனிசாமி இந்திராமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக லியோ பெர்க்மான்ஸ் தொழிலில் முன்னேற்றம் பெற, பேரக்குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க, நினைத்த காரியம் நிறைவேற. மரிய ஜோசப் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் சுகத்திற்காக. திருநகர் பாஸ்கர் ரீட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலத்திற்காக, நினைத்த காரியம் நிறைவேற. கோயமுத்தூர் சௌரிமுத்து பிச்சையம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக உடல் நலம், நினைத்த காரியம் நிறைவேற. கோயமுத்தூர் ஜெரால்டு சாந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற, குழந்தைகள் கல்வி ஞானம் அறிவில் சிறந்து விளங்க. மாந்தோப்பு டேவிட் ஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக டேவிட்டுக்கு விரைவில் கண் பார்வை கிடைக்க, குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, இறையாசிர் வேண்டி. சென்னை மலர் ஞானராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜோஸ்வாக்கு நல்ல வரன் கிடைக்க, குடும்பத்திற்கு இறையாசிர் வேண்டி. நெடுமரம் தாமஸ் திவ்யா புஷ்பம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நல்ல உடல் சுகம் வேண்டி, இறையாசிர் வேண்டி. மணப்பாறை செல்வராஜ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக மேரிக்கு சிறுநீரக ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்ததற்கு நன்றியாக. ஆவின் சேர்மன் கார்த்திக், கவுன்சிலர் அரவிந்த் மலைக்கோட்டை பகுதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக. மாந்தோப்பு கருப்பையா சின்ன பொண்ணு செய்யும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்க, மகள்கள் செய்யும் தொழிலை சிறக்கவும், மருமகன்கள் பேரப்பிள்ளைகள் நல்ல உடல் சுகம் வேண்டியும், நினைத்த காரியம் நடைபெறவும், மகள் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும். கோயமுத்தூர் சந்திரசேகர் விஜயலட்சுமி செய்யும் தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கவும், விரைவில் சொந்த வீடு வாங்கவும், மகன் ரிஸ்வந்திற்கு நல்ல உடல்நலம் வேண்டியும், நினைத்த காரியம் நடைபெறவும். மாந்தோப்பு அப்பு என்கின்ற ஆரோக்கியராஜ் ஜெசிந்தாமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக சின்னப்பன் பெரியநாயகம் சூசைமரி சௌரியம்மாள் சௌரிமுத்து அதிர்ஷ்டமேரி செபாஸ்டின் சூசியம்மாள் ஆண்மை இலைப்பாட்டிற்காக, பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும். இடமலைப்பட்டி புதூர் திருமதி சந்திரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக. கருமண்டபம்
கணபதி வனிதா இவர்கள் குடும்பத்திற்கு குடும்ப சமாதானம், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், உடல் நலம், கடன் பிரச்சனைகள் தீரவும், நினைத்த காரியங்கள் நடைபெறவும், பூங்குடி ஊரில் வசிக்கும் கணேசன் இளஞ்சியம் குடும்ப சமாதானம், பேரக்குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கவும், நல்ல உடல் நலன் வேண்டியும் நினைத்த காரியம் நடைபெறவும், ஆரோக்கிய ஜோக்கின் ஜெனிட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் படிப்பு, ஞானம், அறிவில் சிறந்து விளங்கவும், ஜோ லியோவிற்கு நற்சுகம் கிடைக்கவும், வசந்த நகர் ஜெயராஜ் இசபலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, திண்டுக்கல் ரோடு ஜேம்ஸ் நிர்மலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற, ஹென்றி ஜோஸ் நித்யா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நடைபெற, ஜோசப் பிரான்சிஸ் ஹெலன் ஜெனிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளை ஹாசினி 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் வெற்றி பெற, உடல் நலம் நினைத்த காரியம் நிறைவேற, சுரேஷ் ஜோசப் ராஜ் ஜெயந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மகன் தொழில் முன்னேற்றம் பெற, விக்டர் பானு குடும்பத்தில் நடந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், விமல் அந்தோணிசாமி, தெரசம்மாள், அந்தோணியம்மாள் இவர்களின் ஆண்மை நிலைப்பாட்டிற்காகவும், அந்தோணி ராஜா ஜெனிஃபர் இவர்கள் குடும்பத்தில் நன்மைக்காகவும், குழந்தைகள் டோனி லியோ ரியா இவர்கள் கல்வியை ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், ஆண்டோனி ஆண்ட்ரியா இவர்கள் குடும்பத்தில் நடந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஹாலினி கல்வி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், ஜான் கிறிஸ்டோபர் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் டானிகா யுவானிகா இவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், உடல் நலம் வேண்டியும், பாரத் ஜெனிட்டா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் சிறக்கவும், குழந்தைகள் ரிக்ஸா கிறிஸ்தா இவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க உடல்நலம் வேண்டியும், கிருஷ்ணகிரி மறைமாவட்டம் அருளப்பன் ஜோசப் மேரி ஆகியோரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதானம், உடல் நலன் வேண்டியும், கிரேசி ஆரோக்கியராஜ் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியராஜ் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், திருநகர் ஜோசப் சார்லி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர் ஆசீர்வாதம் வேண்டியும், நேஷனல் நகர் ஆரோக்கியராஜ் ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் லிங்கனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், மாத்தூர் திரு ராஜரத்தினம் ஜோஸ்பின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஆண்டோ ஃபிலிக்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், அலெக்ஸ் மரிய விண்ணரசி இவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் மற்றும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், பாஸ்கர் சேவியராஜ் மரிய விண்ணரசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிராங்க்லின் ஜோசுவாவிற்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், கருமண்டபம் வைசாலி நகர் திரவியம் ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது மகள் ரீனா ஆண்டோ குழந்தை வரம் வேண்டியும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும், அமுல்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சமாதானம் ஒற்றுமை நினைத்த காரியம் நடைபெறவும், கருமண்டபம் பாஸ்கரன் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருமண்டபம் வினோத் தாரதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கவும், கருமண்டபம் இன்னாசிமுத்து ரோசாலி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும், பழனி கிரேசி வேளாங்கண்ணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்க வேண்டியும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சின்னத்தாராபுரம் சார்லஸ் நான்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், மகன் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும், நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பள்ளி முன்னுரை. மணப்பாறை ஆல்பர்ட் மனோகர் சீலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நடைபெறவும். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் புனித அருளானந்தர் அன்பியம் மற்றும் ஆலய நிர்வாக குழு சார்பாக இத்திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நாம் இங்கு கூடியிருப்பது
அன்பு என்னும் மேலான பண்பை போற்றவும் அதை நம் வாழ்வில் கடைபிடிக்கவும் ஆகும். கடவுளை முழு மனதோடு அன்பு செய். உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் என்ற இயேசுவின் கட்டளையே நம் வாழ்வின் அடிப்படை. இன்றைய உலகில் சுயநலமும் ஏற்றத்தாழ்வுகளும் பெருகி வரும் சூழலில் அன்புதான் நம்மை ஒன்றிணைக்கும் ஒரே பாலம். குடும்ப உறவுகளில் அன்பு குறையும் போதும், முதியோர் புறக்கணிக்கப்படும் போதும், சக மனிதர்களிடையே வேற்றுமைகள் வளரும் போதும் அன்பின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். எனவே நாமும் புனித அந்தோனியாரை போல கடவுள் மீதும் மற்ற சகோதர சகோதரிகள் மீதும் உண்மையான அன்பை பொழியும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித மனத்தபசி அந்தோனியார் திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இதுவரை அன்பு செய்து வந்த அத்துணை நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். எல்லா குடும்பங்களையும் கடவுள் அன்பு செய்கின்றார். நாமும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். நம்முடைய புனிதர் அதிகமாக கடவுளை அன்பு செய்தார். ஆகவே இன்று வரை நினைத்து பார்க்கப்படுகின்ற அருமையான புனிதராக இருக்கின்றார். அவருடைய வழி நின்று நாமும் இறையருளையும் ஆசிரிய வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அத்துணை குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலி சிறப்பிக்கின்ற புனித அருளானந்தர் அன்பியும் ஆலய நிர்வாக குழுவில் இருக்கின்ற எல்லோரையும் அத்துணை குடும்பங்களை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருள் தந்தையர்கள் ஆரோக்கிய சகாயராஜ், பிரகாஷ் சேவியர் இவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படவும் இந்த பலியிலேயே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மாற்றி
மன்றாடுவோமாக. என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கு மேலாக என்றும் அன்பு செய்திடவும் அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகமானது திருச்சபையின் மூப்பர்களுக்கு அறிவுரைகளையும் அனைத்து விசுவாசிகளுக்கும் பொதுவான போதனைகளையும் தருகிறது. இதில் பொறுமையுடன் கடவுளின் மந்தையை மேய்ப்பது, மனத்தாழ்மையுடன் இருப்பது, கவலைகளை அவள் மேறு விடுவது, திருச்சபையின் தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையேயான உறவு, கடமைகள் மற்றும் பொறுப்புகளை வலியுறுத்தி கூறும். இவ்வாசகத்திற்கு செவிமெடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலிவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னைப் போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன், செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாட உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், ஒருவருவர்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில்
கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 19 இறை திருவசனங்கள் 16 26 வரை. அக்காலத்தில் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தமிழகமெங்கும் உலகத்திலே உள்ள நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அனைவரும் இணைந்து பொங்கல் விழாவை நம்முடைய தாய் தமிழர்களுடைய திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மதங்கள் கடந்து மனித நேயம் சார்ந்து நாம் குடியிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளோடு இணைந்து எந்த விதமான வேற்றுமைகளையும் பாராமல் நாம் தமிழர்கள், நம்முடைய தொப்புள் கொடி ஒன்றானது, நம் அனைவரையும் இணைப்பது இந்த தாய் தமிழ் என்கின்ற அந்த ஒரு அடிப்படையிலே மிக மகிழ்ச்சிகரமாக அனைவரும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்றால் அது பொங்கல் விழா. இந்த ஒரு அருமையான நன்னாளிலே நம்முடைய கத்தோலிக்க தாய் திரு அவையானது இந்த ஆலயத்தினுடைய இந்த பகுதியிலே குடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பாதுகாவலராகிய வனத்து அந்தோணியாரினுடைய பெருவிழாவையும் இணைத்து கொண்டாடுவது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய புனிதரை பற்றி நிறைய நாம்
கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவரை பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். நிச்சயமாக வீடு துறந்து தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு காடு நோக்கி பயணம் மேற்கொண்டார் இறைவனினுடைய அன்பினால். இத்தகைய புனிதர் நிச்சயமாக நம்மை பார்த்து சொல்வது, இந்த செல்வங்கள் அனைத்தும் நமக்கு தேவை அல்ல, இந்த உலகம் உங்களுக்கு தேவை அல்ல என்று சொல்வதில்லை. மாறாக இந்த உலகத்தை வைத்து, இந்த மண்ணுலகிலே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை வைத்து எப்படி இறைவனை அடைவது என்பதுதான் நம்முடைய அருமையான புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் கடுமையாக உழைக்கிறோம். எதற்காக உழைக்கிறோம்? வாழ்வதற்காக உழைக்கிறோம். எப்படி வாழ வேண்டும்? நன்றாக வாழ வேண்டும், வசதியோடு வாழ வேண்டும். என்னுடைய பக்கத்து வீட்டிலே இருப்பவரை விட சற்று உயர்ந்த நிலையிலே நான் வாழ வேண்டும். இது மனித இயல்பு. இதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு பொருட்களை வாங்கினால் அந்த பொருளுக்குரிய வாரண்டி, கேரண்டி இதையெல்லாம் பார்த்து வாங்குகிறோம். எந்த கடையிலே விலை குறைவாக கிடைக்கிறது, எந்த ஒரு பொருள் தரத்திலே கிடைக்கிறது, இது எத்தனை வருடங்கள் இந்த பொருட்கள் நிலைத்து நிற்கும் என்று பலவிதமான ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகுதான் மனிதர்களாகிய நீங்களும் நானும் பொருட்களை வாங்குகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமாக சொல்கிறது. நீங்களும் நானும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களின் மீதுடைய பாசம் உண்மையானது அல்ல. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களும் நிலையானது அல்ல. ஆகவே நிலையானது என்றால் என்ன? நிலையானது எங்கே இருக்கிறது? அதைத்தான் புனித அந்தோனியார் சொல்லுகிறார். நிலையான வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரினுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய புனிதர் சொல்லுகிறார். புனித லாரன்ஸ் திரு அவையிலே, கத்தோலிக்க திரு அவையிலே, வட்டிக்கான் அந்த நகரத்திலே நிர்வாகியாக, பொருளாளராக இருந்தார். ஒரு முறை அதிகாரிகள் அவரை பார்த்து அவரிடம் சென்று திரு அவையினுடைய சொத்துக்களினுடைய மதிப்பு என்ன என்று அவரை பார்த்து கேட்டார்கள். அவர் உடனடியாக அந்த அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த வட்டிக்கான் நகரத்திற்கு வெளியே வந்து, வெளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஏழைகள், உதவி கேட்கக்கூடியவர்கள், கைவிடப்பட்ட பெண்கள், அனாதைகள், மக்கள் அனைவரையும் பார்த்து இவர்கள்தான் திரு அவையினுடைய உண்மையான சொத்துக்கள் என்று சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க கால திரு அவையிலே ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களினுடைய விசுவாசத்தை அமைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்திற்கு, செல்வத்திற்கு எப்பொழுது மதிப்பு கூடுகிறது என்ன என்று சொன்னால், அந்த சொத்து அல்லது செல்வமானது எப்பொழுது அல்லது எவ்வளவு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சொத்தினுடைய, செல்வத்தினுடைய மதிப்பு கூடுகிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் கூட நிச்சயமாக செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர். அவரிடம் இல்லாத வசதிகளே இல்லை அன்றைய காலகட்டத்தின் அடிப்படையிலே. ஆனால் அனைத்தையுமே விட்டுவிட்டு, தூக்கி எறிந்து விட்டு அங்கே இயற்கையோடு கடவுளோடு வாழ புறப்பட்டு விடுகின்றார். காரணம், அவர் கடவுளினுடைய அன்பை புரிந்து கொள்ள அவர் ஆசைப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு துறவியை பார்த்து கேட்டார்கள், எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக, இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடிகிறது, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த துறவி அந்த கேட்டவரை பார்த்து சொன்னார், என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னார். பிரியமானவர்களே, உண்மையான மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்று நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ, எப்பொழுது அந்த நினைப்பு நம்முடைய மனதிலே பதிகிறதோ அப்பொழுது நீங்களும் நானும் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆகவே புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் கடவுள், நம்முடைய பங்கு தந்தை முன்னுரையிலே மிக அருமையாக சொன்னார், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் அனைத்து மக்களையும் அன்பு செய்கிறார் என்று சொன்னார். அத்தகைய கடவுளினுடைய அன்பை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் புனித வனத்து அந்தோனியாரினுடைய மிக மிக உண்மையான பரிந்து பேசுதலாக இருக்க முடியும். ஒரு
அருமையான வீடு. அந்த வீட்டிலே ஒரு சிறிய தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்திலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பையன் அந்த தோட்டத்திலே நடப்பட்டிருந்த ஒரு ஆப்பிள் மரக்கன்றோடு விளையாடுகிறான், பேசுகிறான். இருவரும் மிக மிக நெருங்கிய நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த பையன் வளர்ந்து விடுகிறான். அவனுக்கு திருமணம் நடைபெற்று விடுகிறது. அவன் தன்னுடைய மனைவியோடு பக்கத்திலே தனியாக குடியிருக்க சென்று விடுகிறான். ஒரு சில மாதங்கள் கழித்து தன்னுடைய நண்பனாகிய அந்த ஆப்பிள் மரத்தை பார்க்க வருகிறான். இப்பொழுது சிறு மரமாக இருந்த சிறு கன்றாக இருந்த அந்த ஆப்பிள் செடி இப்பொழுது மரமாக இருந்து கனிகள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த மரத்தோடு பேசுகிறான், தன்னுடைய நண்பனோடு பேசுகிறான். அந்த நண்பனை பார்த்ததும் அந்த மரத்திற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பா, எப்படி இருக்கிறாய்? உன்னை பார்த்து அதிக நாட்களாகிவிட்டது, என்ன வேண்டும் என்று கேட்கிறது. உடனே அதற்கு அவன் சொல்லுகிறான், நண்பா, நாம் இங்கே ஒன்றாக இருக்கிற பொழுது நமக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இப்பொழுது எனக்கென்று திருமணம் ஆகிவிட்டது, எனக்கென்று மனைவி ஒருவள் வந்துவிட்டால், ஆகவே என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பொருட்கள் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது, எனக்கு கொடுத்து உதவுவாயா என்று கேட்கிறான். அதற்கு அந்த ஆப்பிள் மரம் சொல்லுகிறது, நண்பா, உனக்கு உதவி செய்ய எனக்கு ஆசை, ஆனால் நான் உனக்கு பணமாக கொடுக்க முடியாது. என்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பழங்களை கனிகளை எடுத்துக்கொண்டு அங்கே சந்தைக்கு சென்று விற்றுவிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை நீ செலவு செய்து கொள் என்று சொல்லுகிறது. உடனடியாக அவனும் பழத்தை எடுத்துக்கொண்டு விற்றுவிட்டு தேவையான பொருட்களை வாங்கி கொள்கிறான். கொஞ்சம் ஒரு சில 6 மாதங்கள் கழித்து மீண்டும் நண்பனிடம் வருகிறான். இப்பொழுது அந்த ஆப்பிள் மரம் நண்பனை பார்த்து கேட்கிறது, நண்பா, எப்படி இருக்கிறாய்? இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறது. உடனடியாக அவன் சொல்லுகிறான், நான் குடியிருக்கக்கூடிய வீடு மிக பழமையானதாகிவிட்டது, ஒழுது கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒரு அருமையான வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மரம் தேவைப்படுகிறது, எனக்கு கொடுத்து உதவுவாயா என்று கேட்கிறது. உடனடியாக அந்த மரம் சொல்லுகிறது, என்னுடைய மரத்தையும் கிளைகளையும் வெட்டிக்கொள், உனக்கென்று ஒரு அருமையான வீட்டை கட்டிக்கொள் என்று சொல்லுகிறான். உடனடியாக அவனும் அந்த மரத்தையும் கிளைகளையும் வெட்டிக்கொண்டு அருமையான வீட்டை கட்டிக்கொண்டு விடுகிறான். இப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மீண்டும் ஒரு சில ஆண்டுகள் ஓடுகிறது. தன்னுடைய நண்பனை பார்க்க வருகிறான். இப்பொழுது அங்கே காய்ந்த மண்ணோடு மண்ணாக மக்கி இருக்கிற அந்த ஆப்பிள் மர ஓட்டை பார்க்கிறான். இப்பொழுது மீண்டும் அந்த ஆப்பிள் மரம் கேட்கிறது, நண்பா, எப்படி இருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் கொடுப்பதற்கு இன்னும் ஏதாவது இருக்கிறதா? என்ன வேண்டும் கேள் என்று அந்த நண்பனை பார்த்து அந்த பட்டு போகி இருக்கிற மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய அந்த மரம் கேட்கிறது. உடனடியாக அந்த நண்பன் கண்ணீர் வடிக்கிறான். தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்லுகிறான், நண்பா, நான் தவறு செய்து விட்டேன். என்னிடம் பொருட்கள் இல்லாத பொழுது உன்னை நோக்கி வந்தேன், எனக்கு பழங்கள் கொடுத்தாய், உன்னுடைய உடலை கொடுத்தாய், உன்னுடைய கிளைகளை கொடுத்தாய், அனைத்தையுமே கொடுத்து விட்டாய். ஆனால் எனக்கு பொருட்கள் இருக்கிறது, எனக்கு வசதிகள் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே என்னிடம் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நீயும் நானும் அன்று ஒருமையாக உட்கார்ந்து அமர்ந்து ஒரே இடத்திலே பேசி மகிழ்ந்து சிரித்தோமே, உம்முடைய பிரசன்னம் நிழல் வேண்டும், அந்த நிழல்தான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லுகிறான். உடனடியாக அந்த மண்ணோடு மண்ணாக இருக்கக்கூடிய அந்த மரம் கற்பனையிலே சொல்லுகிறது, நண்பா, என்னால் கொடுக்க முடிந்தது சிறிதளவு நிழல்தான், அந்த நிழலையும் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சொத்துக்கோ செல்வத்திற்கோ வேலை இல்லை. எங்கே அன்பு குறைவாக இருக்கிறதோ நிச்சயமாக நீங்களும் நானும் அந்த செல்வத்தை சொத்தை நோக்கி ஓடுவோம். நீங்களும் நானும் எப்பொழுது இறைவனை நாடப் போகிறோம், எப்பொழுது நமக்கு துன்பம் வருகிறதோ, எப்பொழுது பிரச்சனைகள் வருகிறதோ, உடல் நலத்தினால் எப்பொழுது நாம் துன்பப்படுகிறோமோ, எப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே உண்மையான புரிதல் இல்லையோ, அப்பொழுதுதான் நீங்களும் நானும் மனிதர்களாகி நீங்களும் நானும் இறைவனை நினைக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு பொருளாதார வசதி இல்லையோ அப்பொழுதுதான் இறைவனை பற்றி நாம் சிந்திக்க ஆசைப்படுகிறோம். ஆகவே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய புனிதரினுடைய வாழ்வு முறையை பார்த்து
நம்முடைய வாழ்க்கையை நன்றாக விதத்திலே கடவுளை அன்பு செய்து வாழக்கூடிய விதத்திலே அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாக நம்மை காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய புனிதர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க இந்த பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீங்களும் நானும் ஒற்றுமையாக தமிழர்களாக கடவுளினுடைய குழந்தைகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற இந்த அருளுக்காக தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே எம் இறைவா, திருச்சபையின் திருப்பலியானர்கள் உம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவில் கொண்டு உண்மையே பற்றி கொண்டு தாங்கள் உம் வழி செல்லவும் இறை மக்களை உம் பாதை நோக்கி வழிநடத்தவும் வேண்டிய வரம் தர வேண்டி என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தனது ஜெப தவ வாழ்வில் உம்மை அன்பு செய்து வாழ்ந்த எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியாரை போல நாங்களும் எங்கள் ஜெப வாழ்வில் உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு உம்மையும் பிறரையும் அன்பு செய்து வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இவ்வருடம் அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இவர்களுக்கும் கொடுத்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே எம் இறைவா, எங்களை ஆன்மீகத்தில் வழிநடத்தும் எம் பங்கு தந்தையை உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை தந்து அவர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற தேவையான அருளை தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும் என்று கூறிய அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் பங்கின் ஆலய கட்டிட பணிக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். இதற்கு தேவையான நிதி உதவி, பொருளுதவி கிடைத்து விரைவில் எங்கள் ஆலயம் கட்டி எழுப்பப்பட தேவையான ஆசிரை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நல்லாயனே எம் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையை ஆசிர்வதியும். அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து அவர் எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் நீர் அவரோடு இருந்து வழி நடத்திட தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவர் இறைவா, புனித வனத்தவசிய அந்தோணியார் ஆலயம் உருவாக காரணமாக இருந்த முன்னோர்கள் இப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களுக்கு தேவையான வரங்களை தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பகுதி மற்றும் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான தூய ஆவியின் கொடைகளை தந்து ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர் புனித வனத்து அந்தோணியாரினுடைய பரிந்துரையால் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல இறைவா, இந்த அருமையான மாலை வேளைக்காக எங்கள் அனைவரையும் பல்வேறு இடங்களிலிருந்து ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்திலே கூட்டி சேர்த்து இன்று எங்களுடைய தாய் தமிழர் திருவிழாவான பொங்கல் விழாவை இந்த பாதுகாவலனுடைய விழாவோடு இணைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரை எங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதித்து இந்த பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த புனிதரினுடைய அரவணைப்பால் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த ஒரு அருமையான வேளையிலே
உம்மை பார்த்து எழுப்பியிருக்கக்கூடிய எங்களுடைய வேண்டல்கள் இன்னும் வார்த்தையால் சொல்ல இயலாமல் எங்களுடைய ஆழ் மனதிலே பதிந்து கிடக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளையும் நீர்தாமே எங்களுக்கு கொடுத்து எங்களை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் ஆளும் எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவா ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்து தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோம், எங்களாயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். அன்பு தந்தையும், இதோ இந்த நாளிலே இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. திருப்பலி சிறப்பிக்கின்ற புனித அருளானந்தர் அன்பியத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆலய நிர்வாக குழுவில் இருக்கின்ற சகோதர சகோதரியும் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய வல்லமையால் புனித வனத்தவசி அந்தோணியர் வழியாக எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிய நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரி ஆன்மாக்களையும், குறிப்பாக அருட்தந்தை ஒய் இருதயராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்களுடைய பாவங்களை பாராமல் நாங்கள் உம்முடைய அன்பை மறுத்துவிட்டு இந்த உலக பொருட்களின் மீது வைத்த நாட்டங்களை கண்ணோக்காமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்குபவர். நம்முடைய பாதுகாவலர் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த ஒரு அருமையான நேரத்திலே நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள, நிலையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை பற்றி கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், நான் உங்களை தொடர்ந்து அபரிமிதமாக வருகின்ற நாட்களிலே ஆசீர்வதிப்பேன் என்று நம்மை பார்த்து ஆறுதலான தைரியமான வார்த்தைகளை சொல்லுகிற அருமையான தெய்வம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா வழியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எங்கள் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா,
வந்து இணைகின்ற காலமிது. அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்த புனித அருளானந்தர் அன்பியம் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருளானந்தர் அன்பிய தலைவர், செயலர், பொருளர், ஆலய நிர்வாக குழுவினர், அனைத்து பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்துணை பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். அருளானந்தர் அன்பியம் இன்று ஆலய கட்டுமான பணிக்கு நமது பங்கு தந்தை அவர்களிடம் ரூபாய் 3500 கொடுத்திருக்கின்றார்கள். செல்வி நான்சி அவர்கள் நன்றாக களப்பணி செய்து கோஆர்டினேட் செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இறை மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலியை எழுப்புவோம். இன்று நம் புனிதரின் திருநாம திருநாள். அந்தோணியார் பெயரை தாங்கியுள்ள அந்தோணியம்மாள், அந்தோணிராஜ், ஆண்டோ, அந்தோணியார் பெயரை இன்னும் எவ்வளவு சுருக்கி வைத்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நாமமில்லா வாழ்த்துக்களை பக்கத்தில் இருப்பவங்க, உங்கள் ரிலேஷனில் இருக்கலாம், வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கைகளை குலுப்பி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். நாளை காலை 7 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும், தரை குளிரும் என்று சொல்வார்கள். ஆலய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 7 மணிக்கு திருப்பலி. வருடத்தில் ஒரு முறைதான் காலையில் திருப்பலி நடைபெறுகிறது. நேரத்தோடு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாடகர் குழுவினர் இன்று மற்ற நாட்களை காட்டிலும் மிக சிறப்பாக பாடினார்கள். நள்ளிரவு 10:30 மணி வரைக்கும் பிராக்டிஸ் செஞ்சாருங்க. கீபோர்டு மாஸ்டர், பாடகர் குழுவினர் அத்தனை பேருக்கும் கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏஎஸ்ஆர் ராபின் குழுவினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர் செல்லும் பாதை ஏற்கனவே நேற்று அறிவித்திருந்தோம், மீண்டும் அறிவிக்கின்றோம். ஆலயத்தின் வலதுபுறம் தேர் இங்கே போகுது. கடைசியாக அமல்ராஜ் வீடு, இங்கே குழந்தைராஜர் வீடு, திண்டுக்கல் ரோட்டில் ஏறுறோம். ராஜம் கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூலு, எல்ஐசி யூ-டர்ன், அப்படியே திரும்புகிறோம். இங்கே ஜேம்ஸ் அண்ணன் வீடு, திண்டுக்கல் ரோடு. நெக்ஸ்ட் ஆஃப் புதுசாக கார் கம்பெனி வந்திருக்கு, உள்ளே இறங்குறாங்க. நம்ம ஸ்ரீபன் சார் சிங்கப்பூர் இங்கேருந்து அங்கே போயிட்டார். கார்னரில் வீடு இருக்குது, அப்படியே திரும்புகிறோம். சுந்தர் சார் ரெட் ரோஸ் காம்ப்ளெக்ஸ் பி உடையாப்பட்டிலேருந்து வந்திருக்கிறார், அவர் வீட்டில் ஏறுறோம். ஆட்டோ ஸ்டாண்ட், ஆட்டோ ஜான் இருக்கிற இடத்துல போகிறோம், அங்கே நிற்கிறோம். அப்படியே விநாயகர் உள்ளவங்களாம் சாமி கும்பிட்றாங்க. அப்படியே நமது கருமண்டபம் அருள்மிகு இளங்காட்டு மாரியம்மன் சன்னதியில் நிற்கிறோம். அங்கே உள்ள இறை மக்கள், பகுதி மக்கள் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க. யூட்டர்னில் திரும்புகிறோம். அந்த பகுதியில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அன்பியங்கள் எல்லாமே சாமி கும்பிட்றாங்க. அப்படியே வரோம். மாந்தோப்பு 3வது தெருவில் உள்ளே போயிட்டு முதல் தெருவில் சென்று 3வது தெருவில் உள்ளே வந்து வெளியில் வேளாங்கண்ணி ஸ்டோர் உள்ளே வரோம். புதுத்தெரு 4வது தெருவில் உள்ளே வரோம். அப்புறம் 3வது தெரு, 2வது தெரு, இறுதியாக சப்பரம் நம்ம ஆலயத்தை நோக்கி வந்தடைஞ்சிருச்சு. நற்கரணை ஆசிர் 10:30 டைம் 10 o'clock. 10:20க்கு முடியுமா 25க்கு முடியுமாங்கிறதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது. சாமியே சீக்கிரம் அனுப்பிச்சிடணும், டிலே பண்ணக்கூடாது. எல்லோரும் சாமி கும்பிடுங்கிற நல்ல உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம், சீக்கிரம் முடியும். காலையில் சீக்கிரம் பூசை ஆரம்பிக்கலாம். ஒத்துழைப்பு தருவீங்களா? ரைட், ரொம்ப நன்றி. அடுத்து திருவிழாக்கு வருகை புரிந்துள்ள பங்கு மக்கள், பகுதி மக்கள், அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நிறையா இருக்குது, நான் காலில் பேசுகிறேன். அடுத்து நமது பங்கு தந்தை அவர்களை மனதார வாழ்த்தி பொன்னாடை அணிவிக்க திருவாளர் SM ஜேம்ஸ், முன்னாள் பொருளாளர், அருளானந்த தலைவராக இருக்கும்போது நீண்ட காலம் பொருளாளராக இருந்தவர், அவர்களை பொன்னாடை அணிவிக்க அன்போடு வரவேற்கின்றோம். அருளானந்தர் அன்பியத்திலிருந்து திருவாளர் மரியதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க வந்திருக்கின்றார்கள். நம்ம தந்தையை பற்றி சொல்லணும்னா, தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அவர்கள் சோமரசம்பேட்டை, இன்று வளர்ந்து வரக்கூடிய திருச்சி மாநகரில் ஒரு பகுதி. அங்கே நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அருள் சகோதரிகள் இருந்து பிரதர்ஸ் இது, ஃபாதர்ஸ் இதில், அதில் முதன்மையான கல்வி நிறுவனம்
திருச்சிலுவை சபை அருள் தந்தைகள் நடத்தப்படக்கூடிய ஹோலி கிராஸ் சபை. அதில் 3 பள்ளிகளுக்கு தந்தை அவர்கள் பிரின்ஸ்பாலாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சபையில் வைஸ் புரொவின்சியலாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சபையில் குடும்ப நலப்பணிக்குழு டைரக்டராகவும் இருந்திருக்கிறாங்க. அருள்வா புக்கெலாம் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழகத்தின் பல்வேறு பணித்தலங்களுக்கு அவங்க சென்று இருக்கின்றாங்க. நமது பங்கு தந்தை அழைத்த பொழுது இன்முகத்தோடு இங்கு வந்து அருமையான மறைவுரை தந்திருக்கின்றாங்க. பங்கு தந்தையின் பெயராலும் ஆலய நிர்வாக குழு பகுதி மக்கள் அனைவரின் பெயராலும் தந்தையவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் திருச்சி மறை மாவட்ட மண்ணின் மைந்தர், ஜே காலேஜ் அருகில் உள்ள அம்மாப்பேட்டை மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர்களை வாழ்த்தி திருவாளர் மரியதாஸ் அருளானந்தர் அன்பியத்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து நம்ம தம்பின்னு சொல்லக்கூடாது, இப்போ சாமியார் ஆயிட்டார், ரெவரண்ட் ஃபாதர் பிரகாஷ் சேவியர். ஒல்லியாக இருப்பா, அப்படி சின்ன பிள்ளையில் இங்கே அண்ணன்ட்டு வருவார். நல்ல பக்திமான். அவங்க அம்மா அப்பா எல்லாமே பக்திமான், கோயிலுக்கு ஈடுபாடாக உள்ளவங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சபை, நார்பர்ட் சபை, சலேசியன் சபை, அப்புறம் டைசஸ் ஃபாதர், ஹோலி கிராஸ் சபை, இப்போ கார்மல் சபை வந்துருச்சு. எல்லா சபைக்கும் தலைவராக இருந்தவர் அந்தோனியார். எல்லா சபையும் இந்த வருஷம் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஃபாதர் எப்படி பிளான் பண்ணார்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாங்க, என்ன ஃபாதர் ஸ்கூல் ஃபாதரே போட்டாங்க. உனக்கு தேவை பூசை, சபையிலேருந்து வந்தாங்கன்னா மறைமாவட்டத்தில் இருந்தாங்கன்னா ரோமில் இருந்தவங்களா தம்பி அப்படின்னு நான் விளையாட்டாக சொன்னேன். சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜோக்குக்கு தான் சொல்கிறேன். எல்லா சபை தந்தையர்களும் இந்த முறை வந்துட்டாங்க. சபை நிரம்பி இருக்குது. அவரை பற்றி காலையில் நிறையா சொல்கிறேன். அவர் பணி சிறக்க அவர் தற்பொழுது துரைசாமிபுரம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் உதவி பங்கு தந்தையாக இருக்கிறார். அவர்களை வாழ்த்தி நமது முன்னாள் பொருளாளர் அண்ணன் ஆரோக்கியராஜ் அவருடைய மனைவி திருமதி கிரேசி ஆரோக்கியராஜ் அவர்கள் பொன்னாடையை அணிவிக்கின்றார்கள். இப்போ திருப்பலி முடிந்த பிறகு ஃபஸ்ட் இருக்கிறது யாருடைய சிறுபம், மைக்கேல் சம்மனஸ், நமது பொருளர் திருவாளர் கார்மல் சகையராஜ் எடுத்துகிட்டு போய் சப்பரத்தில் வைப்பாங்க. அடுத்து உள்ளது ஆரோக்கிய மாதா சிறுபம், நமது செயலர் திருவாளர் ஜோசப் ஜெரால்ட் அவர்கள் எடுத்து சப்பரத்தில் வச்சுருவாங்க. அடுத்து இருக்கிறது வனத்தந்தோனியார், அடியன் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபாதர் மந்திரிச்சிருவாங்க. ஒரு 5 to 10 minutes கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். கிறிஸ்திய சிவில் அன்பிற்குரியவர்களே, இன்று தான் நம்முடைய பீக் டைம். இன்றைக்கி தான் நமக்கு முக்கியமான நாள், திருவிழா தேர்பவனி நடைபெறுகின்ற நாள். எனவே இந்த நாளிலே அநேக இறைமக்கள் திருப்பலிலே பங்கெடுத்திருக்கிறீர்கள். கடந்த 4 நாட்களும் நீங்கள் அருமையாக பங்கெடுத்து ஆசீர் பெற்றிருக்கிறீர்கள். நாளைய தினத்திலும் திருப்பலிலே பங்கெடுத்து ஆசீர் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே அனைத்து அன்பியங்களும் சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாளிலே புனித அருளானந்தர் அன்பியம், என் பெயரை தாங்கிய அன்பியம், நல்ல பெயரை காப்பாற்றிட்டாங்க. ரூபாய் 3500 ஆலய பணிக்காக, ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஆலய நிர்வாக குழுவினருக்கும் சிறப்பான நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள் தந்தையர்கள் நம்முடைய மத்தியிலே ஆரோக்கிய சகாயராஜ் சுருக்கமாகவும் அருமையாகவும் சிறப்பான மறையுரை வழங்கியிருக்கின்றார். இணைந்து ஜெபித்திருக்கின்ற பிரகாஷ் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அருள் சகோதரிகள் இறை மக்கள் அத்துணை பேரும் இணைந்து இந்த திருவிழாவை சிறப்பித்திருக்கின்றோம். புனித அந்தோணியாருடைய வனத்தவசி அந்தோனுடைய அருள், அவருடைய மன்றாட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிப்போம். இந்த நேரத்திலே இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக தேர் புனிதப்படுத்தப்படும். தேர் பவனியில் எல்லா மக்களும் பங்கெடுக்க வேணும். கை வலிக்குது, கால் வலிக்குன்னா தேர் பவனியில் பங்கெடுத்தால் சரியாயிரும். தேர் பவனியில் பங்கெடுத்தால் சரியாயிரும். ஆகவே நீங்கள் பங்கெடுத்து ஆசி பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம். இன்றைய போன வாரம் வரைக்கும் உலகத்தில் பணக்காரர் யார் தெரியுமா? உலகத்திலே பணக்காரர் எலன் மஸ்க். ஓகே, அவருடைய சொத்து மதிப்பு $700 பில்லியன். அவர் 3 நாளைக்கு முன்னால் சொன்ன வார்த்தை, இன்னும் 10-15 வருஷத்துக்கு பிறகு நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரிட்டையர்மெண்ட் பென்ஷனுக்கெலாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி எல்லாமே
இங்கே இருக்கிறீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாதர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய சொத்துக்களெல்லாம் ஃபாதர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. கோயிலில் கொடுத்துருங்க. ஓகே, சரி. அதனால் திருச்சிலுவை குருக்கள் சார்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் துறவற சபையை சார்ந்தவர்கள் ஆலய கட்டுமான பணிக்காகவும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நாம் அனைவரும் ஒருவருக்காக இணைந்து மன்றாடுவோம். புனிதர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் ஆளும் எல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்று மேற்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து எந்நாளும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
அமைதி காப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணகத்தின் இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளவந்துமை போற்றி போகின்றன. இன்று நாங்கள் உடைய திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய மரியாள் வழியாகவும் எங்களுடைய பாதுகாவலர் புனித வனத்தரசி அந்தோனியார் வழியாகவும் எங்கள் புகழஞ்சலை நன்றி உணர்வோடும் பெருமையோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். அனைவரும் சொல்வோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் இருக்கிறோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். நம்முடைய பதில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளை கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். நம்முடைய பதில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. நம்முடைய பதில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். நம்முடைய பதில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி பவனியாக செல்ல குழுமியுள்ள நாம் நமது அனைத்து தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. உலகளாவிய திரு அவை விண்ணகத்தை நோக்கிய தனது பயணத்தில் எல்லா இனத்தாரையும் தன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்றுமாறு இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை எங்களை வழிநடத்தி காட்டும். உள்ளமடைந்தோர் ஆறுதல் பெறவும், நோயால் நடைந்தோர் நலம் பெறவும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறவும், அமைதி இழந்தோர் அமைதி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்களை வழிநடத்தி காத்தருளும். இத்திருவிழாவை சிறப்பித்து இங்கு குழுமியுள்ள நாங்கள் அனைவரும் இறையன்பு, பிறரன்பு, ஆழ்ந்த நம்பிக்கை, அருள்வாழ்வு மற்றும் அருள்வரங்கள் யாவும் நிறைவு பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை எங்களை வழிநடத்தி காத்தருளும். தொழிலகம், அருளகம், நிலம், வீடு போன்ற இடங்களில் பணிபுரியும் எங்களுக்கு நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்களை வழிநடத்தி காத்தருளும். என்றும் பாடும் தந்தையாகிய இறைவா, எங்களுடைய அனைத்து தேவைகளையும் திருமணம் சமர்ப்பிக்க எங்களை ஆசீர்வதியும். இத்தேர்பவனை வழியாக உம்மை புகழும் அனைவருடைய உள்ளங்களில் குடிகொள்வீராக. இதனால் எங்களுடைய வாழ்வை விண்ணகமான கவனம் வாழ்வாக அமைவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை எல்லாமல்ல இறைவா, எங்களுடைய பாதுகாவலர் புனித வனத்தவசி அந்தோனியார் வழியாகவும் எங்களுடைய அன்னை ஆரோக்கிய தாய் வழியாகவும் காவல்துறை வழியாகவும் இந்த திருவுருவங்களை தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. இது பவனி வருகின்ற இடங்களெல்லாம் இரையாற்றல் செயல்படுவதாக. நம்முடைய முன்மையில் ஒளி வீசுவதாக. இதோ இங்கே இந்த திருவிழாவை பங்கெடுக்கின்ற அத்தனை சகோதரர்களையும் உடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பக்தியோடு திருமணம் இருக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசிரியரையும் பொழிவீராக. இத்தேர்களை புனிதப்படுத்தி உடைய மகிமையால் எங்களை வழிநடத்தி காத்தல சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இத்தேரினையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.